இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இறைவனுடைய உரிமைகள். இதுல முதலாவது எது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு பாத்தீங்க சொன்னால், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். முதலாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை தொழுகை பற்றிய விசாரணை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஇதா ஸலுஹத், அது சீரடைந்து விட்டால், ஸலுஹத் ஸாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமல்களும் சீரடைந்து விடும். வ இதா ஃபஸதத், அது ஃபஸாதாகி விட்டால், ஃபஸதத் ஸாயிரு அமலிஹி, அவருடைய மற்ற அனைத்தும் சீர்கெட்டு விடும், எல்லாம் என்ன செஞ்சிடும், பாழாகி விடுமாட்டாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னைய சீர்திருத்திக் கொள்ளணும், தன்னைய மாற்றிக்கொள்ளணும், அல்ல இறைவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொள்ளணும் நினைச்சான்னா எதையும் யோசிக்க வேணாம். முதலாவது தொழுகையை சீர்திருத்தணும், சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும். தொழுகை அணுகிறது, தொழுகிறது, வணங்குறது, இது ரீதியா சட்ட ரீதியாக திருத்திக் கொள்ளணும். எப்படி எப்படிலாம் படிக்கணும், எப்படி தொழணும் என்பது ஒரு பகுதி. மார்க்க ரீதியா அதை சீர்திருத்திக் கொள்ளணும். இது ரெண்டே சீர்திருத்தான் சொன்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்றா என்ன, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தீமையான மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கும் என்றாம். மறுமை நாளையும் அதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது, முதல் அம்சமாக விசாரிக்கப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம்.